ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங் அப்டேட் பார்த்துருப்பீங்க. நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டினியூ தொடர்ந்து வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லைக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 500 லைக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் 400 லைக்ஸ். இப்போ லைக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இப்போ ரியாலிட்டிக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்சிபிள் வரதில்ல. அதாவது இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா எது ஷார்ட்கட் ரூட் அதை நோக்கி தான் வந்து பயணம் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம இதுக்கு புதுசாக சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் மேலே மூவ் ஆகலாம். நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரீ வெபினார் எப்போன்னு கேட்குறீங்க. திரும்ப நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிறவங்களும் ஃப்ரீ வெபினார் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ஆகிறவங்களும் ஃப்ரீ வெபினார் கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த 23ஆம் ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கு வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க எல்லாம் தெரியும். இந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகிட்டு இருக்கீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. அந்த அக்கௌண்ட்டை லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். 5 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், ஷேர்காந்த் எஸ்ப்ரெஸோ 5 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். 5ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் ஆகலாம். ப்ரைம் குரூப்னால் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் பர்பஸ்க்காக சும்மா அது ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம், அவ்வளோதான். தவிர வேறு எந்த டிப்ஸ் கால்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சேனல் இன்றைக்கே கூட 1 million சப்ஸ்கிரைபர் ஆகிடும். அது வந்து இல்லீகல். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறது இல்லீகல். இது கூட ஆக்சுவலாக இல்லீகல் தான். இது மாதிரி கூட பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலி எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வெபினார் குரூப்பில் வந்து அந்த என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து அந்த ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பார்த்துக்கிறேன் போதும், எனக்கு வேறு எந்த ஸ்டடிலாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு ட்ரேடிங்லாம் தெரியும், எனக்கு கற்றுக்கிறதுலாம் வேணாம் எனக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி என்ன இருக்கிறவங்களுக்கு அது 5 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். எந்த டவுட் எதுவும் கேட்க முடியாது. ஆனால் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக டவுட் கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து டவுட் எதுவும் கேட்க முடியாது. இந்த லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், 23ஆம் வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு 5 ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது நீங்கள் எந்த ப்ரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பனிங்களோ அதனுடைய ஐடி, அதில் ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ போகலாம். இது பார்த்திங்கன்னா நேற்று நம்ம நிஃப்டி 50ல் என்ன சென்ட் பண்ணியிருந்தோம், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஃபால் ஆச்சு. சின்னதாக ஒரு கரெக்ஷன், அகைன் வந்து ஃபால். இந்த டிசிஷன்ஸ் தான் நம்ம வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஏன்னா எது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வியூ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் இந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு ஹையர் ஃபார்மேஷன் ஆனால் தான் வந்து நம்ம வந்து பையிங் சைடுக்கான போக முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் அமைச்சிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் நடக்குது இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேபி போகலான்றது டவுட் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த டவுட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக ட்ரேட் எடுக்க முடியாது. ஆனால் இந்த பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகுது, மேலே ட்ரேட் எடுக்கலாம். இந்த மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணலாம். இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஆனால் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம் இந்த பிரேக் அவுட்டில். ஓகே, சரி சார், இதெல்லாம் ஆனதாச்சு. நெக்ஸ்ட் என்ன நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லைன் வந்து கண்டினியூ அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த மாற்று கருத்தும் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த சேனல் எப்படி க்ரியேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர் பண்ணாங்களே, இந்த செல்லர் வந்து டாமினேட் பண்ணாங்க, பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியாச்சு. ஓகே, சரி, ஓகே, இப்போ இவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு 21,500 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் வச்சிச்சுன்னா அகைன் ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து பை சைடுக்கான பிளான் பண்ணலாம். என்ன சார் இது பை சைடுக்காக பிளான் பண்ணலாமா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் இவ்வளோதும் ரன்னிங்கில் வந்துட்டு இருக்குது, கீழே வராதா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட் கீழே வரும், மார்க்கெட் மேலே போக சொல்ல கண்டிப்பாக அப்படி வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்போ என்ன ஆகுனா, இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஒரு பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி தான் கீழே வரும். ஓகேங்களா? அப்படியே டக்குன்னுலாம் கீழே வந்துடாது. இப்போ இங்கே கூட ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வரணும்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணாதவெல்லாம் கீழே வராது. இதெல்லாம் வந்து கீழே வரது கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த ஹை இருக்குது, இந்த ஹை வந்து நம்ம கணக்கெடுத்து கீழே கட்டாக்ஷன் சேலிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. என்ன ஆகுனா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு
அகைன் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போயிட்டு அகைன் பிரேக் டவுனில் தான் வந்து ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும். இல்லை இந்த லெவல் கட் ஆனோடனே சேல் பண்ணுங்க அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ராப்பில் போய் மாட்டுவோங்க. எல்லாம் சேல் நெக்லைன் இது வந்து எம் டைப் இதில் பிரேக் டவுனு சேல் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணி இவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பாங்க, சம்வேர் எங்கன்னா எங்கே உங்களுக்கு ஹைலாக இருக்குதோ எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. மார்க்கெட் அந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் கூட கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் சொல்ல மாட்டேன். இது வந்து நம்மளுடைய 400வது எபிசோட் மார்னிங் அப்டேட்டோடைய. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 350 லைக்ஸாவது வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு மார்னிங் அப்டேட். அதை விட கம்மியாச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு மோட்டிவேஷனுக்காக நம்ம ஒரு லைக்ஸ் கேட்குறோம் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சதா பண்ணுங்கள். அது கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சரிப்படுத்திக்க. நான் வந்து நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல இல்லைங்களா. நான் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம் சொல்கிறேன்னா இல்லை என்ன நான் சொல்கிறது சரியா தப்பா எதுவும் தெரியல இல்லைங்களா. ஸோ எனக்கு நானே கொடுத்துக்கிற டெஸ்ட் அது. ஸோ 350 லைக்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம மார்னிங் எப்படி கண்டினியூஷன் பண்ணலாம், இல்லை வேறு என்ன டாபிக் பற்றி நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் எத்தனை பேர் நேற்று உங்களுக்கு மார்னிங் அப்டேட் சொல்லியிருந்தேன், இதுக்கு கீழே வந்து ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள் அப்படின்னு. ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இன்றைக்கி பார்த்தது. நம்ம இந்த இடத்துல ஏன் டார்கெட் உங்களை புக் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல என்னோடய வியூ டார்கெட் ஏன் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து சப்போர்ட் லைன் இருந்தாலும் இந்த இடத்துல புக் பண்ணிவிடுங்க. எனக்கு இமீடியட் இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்ட் வேலை அப்ளை இருக்குது. நம்ம இந்த ஃபுல்லு டச் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் டச் ஆகும், இந்த டிஸ்டன்ஸும் கேட்ச் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா சில டைமில் மார்க்கெட் இப்படியே போகும். எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட் டச் பண்ணி தான் போகணும் இல்லை. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த மாதிரியும் போகும். அப்போ இதுவும் சப்போர்ட் கணக்கு தான். நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தாலும் சப்போர்ட் தான், கொஞ்சம் கீழே வந்து எடுத்தாலும் சப்போர்ட் லைன் தான். மொத்தத்தில் இந்த ஏரியா வந்து 47,600 சப்போர்ட் லைன். ஓகே, ஸோ அந்த வந்து என்னுடைய வியூ வந்து அந்த முன்னாடியே வந்து அந்த புக் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் என்னுடைய வியூ. இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை மணி, 10 மணி 10 மணி 5 நிமிஷமா அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணி. ஏன்னா வந்து என்னோடய வியூ வந்து அதுக்கப்புறம் கீழே வராமல் தெரியல எனக்கு. 10 மணி 5 நிமிஷத்துக்கு அதை லோ வந்து அதுவே ஓகே எனஃப், ஏன்னா அந்த சப்போர்ட் இருக்குது அதனால் வந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா இப்போ இந்த கொஞ்சம் லைன் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு இல்லையா. பிரேக் அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே நம்ம போடக்கூடாது. நம்ம என்ன பண்ண தூக்கிப்போம், ட்ரெண்ட் லைனை மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணலான்னா இங்கே ட்ரெண்ட் லைன் இப்படி தூக்கி போட்டுங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து மேலே இப்போது கிரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போது ரெசிஸ்டன்ஸு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த 48,000 வந்து சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். அதாவது பை சைடுக்கான பிளான். இந்த லெவலுக்கு மேலே நல்ல ஞாபகம் எடுப்பேன், இந்த 48,000 மேலே தாண்டி க்ளோஸ் வைக்கிறவங்க அப்போ தான் பையிங். அதுக்கு முன்னாடி பையிங் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு மேபி இன்னும் கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போய்ட்டு அகைன் இந்த மாதிரி ஃபால் ஆகிட்டு திரும்ப இந்த பாட்டம் லைன் சப்போர்ட் லைனுக்கு இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக வரலாம். அந்த 47,600 டச் பண்ணுறதுக்காக வரலாம். நம்ம ரெண்டுத்துக்கும் பிளான் பண்ணி என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ஆங்கிளில் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ஸோ ப்ரைஸு கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வரும். அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு ஸோ பேட்டர்ன் இந்த மாதிரியும் வரலாம். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஓகே சரி, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய சார்ட். இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்க, நீங்கள் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இப்போது இதில் பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிங்க. இது குட்டி ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைனை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. இப்போ இதுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா நீங்கள் ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸஸ் போட்டிருப்பாங்க இந்த 21,320 கிட்ட. ஸோ இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிம்பிள் தான். இதுக்கு கீழே நீங்கள் ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். இந்த லெவல் கீழே நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஓகே சரி, இல்லை நீங்கள் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக வந்து பை சைடு இந்த லெவலில் இந்த ரேஷன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்னா திரும்ப இந்த ரேஷன்ஸ் டச் பண்ணுறதுக்காக மேலே அப் மூவ்க்கான ஒரு பை சைடுக்கான பிளான் பண்ணலாம். இந்த ஹை பிரேக் ஆகும்.
ஸோ இந்த ஹை பிரேக் ஆகிடும்னா ஒரு அப்மூக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 23ஆம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா 23ஆம் வெபினார் ஆகுது அப்படின்னா நீங்கள் 22ஆம் முடிச்சுக்கோங்க. 21ஆம் லாஸ்ட்டு, அதாவது இன்னொரு 2 days இருக்குது. 2 days உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி வெபினார் அட்டன் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு அக்ரெசிவாக, அதாவது இந்த மாதிரி நான் வந்து ஒரு வாரம் 10 நாள் பார்த்துக்கிறேன் உங்கள் வீடியோவை, இல்லை ஒரு 20 நாள் 1 மாதம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூடியூபர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 1 மாதத்தில் 10 நாளில் டிசைட் பண்ணி அவங்கக்கிட்ட வெபினார் சேர்ந்துக்கலான்றது முற்றிலும் ராங். அட்லீஸ்ட்டு ஒரு 2-3 months பார்த்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்க, அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட வெபினார் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தாமதம் பார்க்க. ஏன் நீங்கள் ஃபாஸ்ட்னஸாக இருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க சொல்ல உங்களுக்கு அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடமாக இருக்கும். ஸோ அதனால் அலசி ஆராய்ஞ்சு பொறுமையாக 1-2 டைம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டனா வெபினார் ஜாயின் பண்ணுங்கள், என்கிட்டன்னு இல்லை. ஸோ நான் அது என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், இல்லை தெரியாது புதுசாக வந்தவங்க தெரிஞ்சுட்டு இன்னொரு அடுத்த மாதம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.